vlog வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா யோகா போனோம். ஸோ எல்லாருமே போயிருப்பீங்க நிறைய பேர் ஈஷா யோகா. பட் இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து அவங்க ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னா அங்கே இருக்கிற சிலை, அப்புறம் பின்னாடி இருக்கிற கோவில், இதெல்லாம் தானே யூஸ்வலாக நமக்கு தெரியும். நானுமே அதுக்கெலாம் தான் போயிருக்கேன். பட் அதுவும் இல்லாமல் ஈஷாவில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி கொண்டு போய் ஷேர் பண்ணணும், அதுக்காக வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் உங்ககிட்ட நான் நிறைய எபிசோட்ஸாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஹாய், நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எனக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து இட்லி ஊற்றலை, ஆப்பிள் வேக வைக்க போகிறேன். இட்லி வந்துட்டு அம்மா எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, அகாடமிக்கு போகிறப்ப பசிக்கிறதுக்காக. எப்படியுமே வந்து மதியானம் லஞ்ச் ஆப்வியஸ்லி வெளியே தான் பார்த்தாகணும். பட் நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கூகுள்குள்ளே வந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஆப்பிள் வேகணும். இது ஓகே, ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கோகுல் வந்துட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கு முன்னாடி கோகுல் வந்து காஃபி கேட்டிருக்காப்புல. ஃபஸ்ட்டு அதை போட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டு 2 பேர் குளிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சிருக்கோம். இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் 3:30 ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்குள்ளே சேஸ் பண்ணி கிளம்பிடுவோம். ஆனால் சரியான மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. வாங்க, தெரியுதான்னு தெரியல, ஆனால் நல்ல மழை. ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸாகவே பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் பாதி தூரத்துலேயே வந்துட்டு மழை விட்டுரும். நம்பி நாங்கள் கிளம்ப போகிறோம். காஃபி ரெடியா? வெரி குட், நன்றி. எனக்கு என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு. சீக்கிரம் ஓடி போயிடலாம். பருப்பு மட்டும் கொஞ்சம் வேகணும். பட் அது இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே மேபி நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா டைம் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கெட்டில்லையும் தண்ணி இருக்குது. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் வைக்கணும். எல்லாம் கிளம்ப மணி 5 ஆகிடும். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 days ட்ரிப்புன்னு நம்ம சொன்னோம். ஆனால் 2 days கூட இல்லை, 1.5 நாள் தான். அது இன்னொரு ட்ராலி வேறு ரூம்குள்ளே இருக்கு. ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா குரலில் கொஞ்சம் தூக்கம் தெரியுதோ. டைம் வந்து 3:50 ஆகுது. குளிச்சு நான் ரெடி ஆகிட்டேன். மேடம் இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க. சார் இப்போ இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்ப வேண்டிய ஒரு டாஸ்க் இருக்குது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான் அவர் எழுப்பணும். சரி, நல்லா ரெடின்னு சொன்னால் ஆமாம், எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மேடம். வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. தம்பிக்கு அந்த பருப்பு மட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் ரெடினா கிளம்பிட்டே இருக்கலாம் நம்ம. காஃபி என்னடா இவ்வளோ பெரிய டம்ளர் குடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? காஃபி இல்லை, சுடு தண்ணி. நேற்று நைட்டு ஒரு ஆர்வத்தில் பிஸா சாப்பிட்டுட்டாங்க. சிரிக்கவே இல்லை. நெஞ்சிலே நிற்கிதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இருக்குது. இதான் யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல, வெளியே கிளம்புறப்போ வாயை அடக்கிட்டு இருங்க, கண்டதை தின்னாதீங்கன்னு. கேட்கல. நைட்டு பிஸா சாப்பிட்டது இப்போ வேலையை காட்டுது. ஹோப்ஃபுல்லி இது குடித்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பிளான் பண்ண மாதிரி எத்தனை மணி? 4 மணிக்கு லக்கேஜ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். நான் கிளம்பிட்டேன். டைமுக்கு வண்டி நிற்காது. எங்கே உங்கள் பிள்ளைய விட்டு போகிறீங்க? சரி, வண்டி நிற்காது சொல்லிட்டேன். ஓகே, சரி, நீங்கள் வச்சுட்டு வாங்க, நான் கிரேனை ரெடி பண்ணிடுறேன். ஓகே, ஹாய், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கள் அம்மா தான் இன்னும் ரெடியே ஆக மாட்டா. டைம் 4:15 தாண்டி போயிட்டுருக்கு. சார் கிளம்பி போகலாம், நான் வாடான்னு கூப்பிட்டு இருக்கு. வெளியே போகணுமாமோ? எங்கே போகணும்? அங்கே போகணுமா? சரி, அம்மா விட்டுட்டு போயிடுவோம்மா. எங்கள் அம்மா ஓடிட்டே தான் இருக்கா. ஆமாம், என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட அடிஷனல் பேசஞ்சரை ஏற்றிக்கலாமா? வந்துட்டாங்க. யாருமா? சூர்யாத்தை எங்க? சொல்ல சூர்யாத்தை.
அங்க போகணுமா? பாய் சொல்ற மாமாக்கு டாட்டா. சேர் படிச்சுட்டே வராரு. சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அகரன் தூங்குவான்னு நான் பின்னாடி இருந்தேன், தூங்குற மாதிரி தெரியல. அதனால எங்க அப்பா திருப்பி பின்னாடி அனுப்பிட்டு நான் அகரன் கூட விளையாண்டுட்டே வந்துருவாங்க. நான் கோகுலுக்கு கம்பெனி வழக்கம் போல தோணான்னு பேசலான்னு ஃப்ரெண்ட்ல வந்துட்டேன். அகரனோட சீட் அது. அகரன் ஸோ ஃபர்ஸ்ட் அகரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அகரன் இட்லி சாப்பிட்றாரு, வீட்ல இருந்து கொண்டு வந்த இட்லி. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. டிரைவர் தம்பி நல்லா தூங்குறாங்க. சொல்லுங்க தம்பி, தூங்கிட்டே வண்டி ஓட்டுனீங்களா? இடையில ஒரு 2 மணி நேரத்துல தூங்கிட்டே இருந்தேன், நீங்க பாக்கலையா? டிராவல் நீட்டா சாப்பிடுங்க. நல்ல பிள்ளையா சாப்பிட்றேன். நம்ம வழக்கம் போல தோசை. அதேதான். எங்க ஊரை பாத்தீங்கல்ல, இப்பதான் ஓபன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ. எல்லாமே இருக்கு. மேபி ஏர்ஃபோர்ஸ் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். அப்போ In 50 meters at the roundabout, take the third exit. ஓட்டுங்க ஓட்டுங்க அகரன், வண்டி ஓட்டுங்க. எங்க போட்டிருக்காங்க? இனிமே வியூஸ்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Hindi road for 4 kilometers. ஏன்னா நான் கூகுள் மேப்ல போட்டிருக்கேன். அது எங்க வருது? இது ஆதியோகின்னு எழுதியிருக்காங்களே பக்கத்துல. அதுதான் சொல்றாங்க, இது என்ட்ரன்ஸ் வேறன்னு நினைக்கிறேன். சிவனை பாத்தீங்களா இல்லையா? அப்பாடி வண்டியை பாருங்க. ஸ்டாப் பஸ். உம்பா உம்பா எல்லாம் நடந்தோம். உம்பா எங்க? இங்க இருக்கு.
இருக்கு பாரு. சாப்பிட்ற இடம் இங்கே தான் சொன்னேன். ஓகே, நாங்கள் வந்து ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஸ்டால்ஸில். மூன்றாம் பிறை ரெஸ்டாரண்ட். இங்கே சாப்பாடு ஆப்ஷன்ஸும் இருக்கு. அகரன் என்ன பண்றீங்க? அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரே தான் நடக்கணுமா? என்ன அழுகையா? வண்டி ஓட்டுறீங்களா? எதுக்கு அழுக? என்ன வைப்பர் ஆன் பண்ணி லிக்விட போட்டு ஹார்ன் அடிச்சு சார் ஆமா, காடு ஃபைனலி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டூ டேஸ்க்கு நம்ம லக்கேஜ் 2 டே இல்லை 1 டே லக்கேஜா 2 டேஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. எனக்கு ஒரு பிரசாத் வண்டி ஓட்ட முடியலையா? இல்ல மலேசியால என்ன ஸ்டாலர் ஓட்ட தெரியலையான்னு கிண்டல் வேற பண்ணாரு ஒரு ஆள். வந்துட்டோம் ஃப்ளவர்ஸ். ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நீட்டை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே என்ன நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன், மைண்டுக்கு ஒரு பீஸ். ஏன்னா லைக் நம்ம நிறையா இடத்துக்கு போகிறோம், ஸ்டே பண்ணுறோம், பெரிய பெரிய ரெசார்ட்டில் எல்லாமே ஸ்டே பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ஒரு விதமான டிவைன் ஸ்பிரிச்சுவல் பீஸ் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ரூம் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பெரிய ரூமாக தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவோம்.
ஸோ அவ்வளோதான் எங்களோட டே 1 அலாங் வித் ட்ராவல் அண்ட் ரீச்சிங் ஈஷா இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களை இன்னும் அடுத்த எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கே அங்கே புதுசாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.